எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன், ஐஸ்லாண்டிக் தமிழன் ஆகிட்டேன். ஒரு சைடில் ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிட்டு போகிறாங்க. ஐயோ, அங்கே பார்த்தியாடா மட்டும் தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப நேரமாக யாருமே போகலன்னு நினைக்கிறேன். இன்னொன்று எனக்கு என்னென்னா, போகும்போது ஓகே இது ஃபைன், ஆனால் ரிட்டர்ன் எப்படி வர போகிறோன்னு தான் ஒரு பயமாக இருக்குது. ஸோ ரோடு சுத்தமாக தெரியல. இங்கே தான் வந்து 2 டெக்டானிக் பிளேட்ஸு மீட் ஆகுது. ஒன்று வந்து அமெரிக்கன் டெக்டானிக் பிளேட்டும், இன்னொன்று வந்து யூரேஷியன் டெக்டானிக் பிளேட்டும். 2 டெக்டானிக் பிளேட்டுக்கு நடுவில் இருக்கோம். எப்படி இருக்குல்ல? இங்கே தான் ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் வந்துருக்கு. எப்படி இருக்கு Renny? அப்படி இருக்கு. இந்த வாட்டர் ஃபாலை பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் வந்தோம்? 1 hour நடந்திருக்கும். இங்கே பாருங்க, தண்ணி ஓடிட்டுருக்கு பாருங்க உள்ளார. இப்படியே இவ்வளோதான். குழந்தைங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குங்க கிளியர் பண்ணுறதுக்கு. சூப்பர். குட் குட், வெல் டன். பவுட்ரியாக இருக்குல்ல? எனக்கு எங்கே விசிபிலிட்டி வேணும்னு சொல்லு. ஆமாம், 2 பேரும் இப்போ அந்த நடுவில். வெரி குட் குட். எடுத்துட முடியுமா? டேய், எல்லாம் பயங்கர ஃபெஸ்டிவ் சீசனாக இருக்குது. எல்லாம் என்ஜாய் பண்ணிருக்காங்க குழந்தைங்களாம். பார்க்கலாம், நான் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் போயிட்டுருக்காங்க மக்கள். சரியாக இருக்குது. நம்ம ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பயணம். இங்கே பார்த்தீங்கன்னா டயர்ஸ் பாருங்கள், அவ்வளோ மொத்தமாக இது வந்து ஸ்னோ டயர்ஸு, அதுக்கேற்ற மாதிரியே தந்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிரைவ் பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நேற்று நாங்கள் கிளம்புனதுக்கும் இன்றைக்கி கிளம்புனதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸு. நேற்று வந்து கொஞ்சம் க்ளீனாக இருந்தது, எல்லாமே ரொம்ப கிளியராக இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்னோ பயங்கரமாக பேஞ்சிருக்கு. நைட்லலாம் பேய ஆரம்பிச்சிருக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்க தான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணாங்க. ரோட் கண்டிஷன்ஸ் வந்து இங்கே road.isன்னு ஒரு ஆப் இருக்குது, அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபுல் இன்ஃபர்மேஷன் ரெகுலராக கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர் வார்னிங்ஸ் சொல்கிறாங்க. ஸோ பிளாக் இருந்ததுன்னா நீங்கள் வெளியிலே போகக்கூடாது. பட் பாக்கி எல்லாத்துமே வந்து உங்களோட ஓன் ரிஸ்க்கு. ஸோ ஒரு காரு என்ன மாதிரி 4 வீலர் ட்ரைவ் பண்ணலாமா, இது ட்ரைவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ முடிவு எடுத்துட்டோம், சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் வந்து 73 கிலோமீட்டர்ஸு. ஸோ நாங்கள் ரீச் பண்ணி அங்கே போய் ரீச் பண்ணுறதுக்கு வந்து 12:50 ஆகிடும். ஸோ நாங்கள் ஆன் த வே போயிட்டுருக்கோம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ண முடியும் இன்றைக்கி. ஃபுல்லாக வந்து ரோடில் ஃபுல்லாக ஐஸ் இருக்குது. ஸ்னோ டயர்ஸ்னால பரவாயில்ல. ரோட்ஸ் வந்து பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்குங்க, பயமாக இருக்குது ஓட்டுறதுக்கு. நான் வந்து இப்போ கொஞ்சம் அந்த ஒரு ரவுண்டை போட்டு வந்தது, அங்கே வந்து பிரேக் அடித்த வண்டி அப்படியே ஃப்ரண்ட்டில் போச்சு. 2 சைடு இருக்குது இந்த ரோடில், பட் ஒரு சைடு மட்டும் தான் தெரியுது பாருங்கள். மக்கள் அந்த ஒரு டேரெக்ஷன், ஒரு சைடை மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அப்படியே மறைஞ்சு தான் இருக்குது. அது ஓவர்டேக்கிங் சைடெலாம் வந்து அப்படியே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ டாக்ஸிலாம் இங்கே லோக்கலாக இருக்கவனெல்லாம் பண்ணுறானோ, ஏன்னா அவங்களுக்கு டயர்ஸ் வேறு மாதிரி இருக்குமா, இல்லை அவங்களுக்கு தெரியும் எப்படி ஓடணுன்னு. இப்போ நம்ம வண்டியிலாம் இப்படி லைட்டாக வந்து ஸ்டியரிங்கை திருப்பினா காலி, அப்படியே வழுக்குச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரவுண்டு போட்டில் உள்ளார வந்து அப்படியே ட்ரிஃப்ட் ஆகிட்டு போயிருக்கு, அப்படியே ட்ரிஃப்ட் ஆகுது. நேற்று இதே இடத்து வழியில் தான் வந்தோம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது ஸ்னோவும் பேய ஆரம்பிச்சிச்சு, அப்படியே மெதுவாக பேஞ்சிட்ருக்கு. ஓ மை காட், அந்த சைடில் லைட்டாக ஸ்லிப் ஆச்சு, அதனால தான். ஒரு சைடில் ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிட்டு போகிறாங்க. ஐயோ, அங்கே பார்த்தியாடா சைடில் அந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது. சரியான இது என்ன ஃபாஸ்ட்டாக போனாங்க பார்த்தியா? தூரம் உள்ள மாதிரி போகிறவங்க ஃப்ரண்ட்டில் தெரியுது பாருங்க. அதில் இங்கே
பாருங்க அப்போ நம்மளுக்கு அதே சான்ஸ் கிடச்சிச்சு, அவன் பின்னாடியே போகலாம். உப்பு தூவிட்டே போகிறான் பாருங்க பின்னாடி. அவன் உப்பு தூவ அது வந்து ரோடில் கிரிப்பு கிடைக்கும். மட்டும் தான் போயிட்டுருக்கோம், ரொம்ப நேரமாக யாருமே போகலன்னு நினைக்கிறேன். இது நிஜமாக ரூட் கரெக்டாக காமிக்குதா இல்லையானே தெரில. ரோடு இதுவாக இருக்க பிளேனாக இருக்க வரைக்கும் ஓகே. டு யூ திங்க் ஸோ? நம்மளும் மாதிரியே தனியாக ஐஸ்லாண்டிக் தமிழன் ஒருத்தர் வந்துருக்கு. கரண்ட் ஃப்ரெண்டில் பாரு. ரிட்டர்னில் ரோடு தெரியுமா தெரியாது கூட தெரிலடா. இது வரைக்கும் இவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக நான் ட்ரைவ் பண்ணதில்ல. என்னென்னா ஒன்று வந்து ரூட்டு சுத்தமாக தெரிய மாட்டேது. நேவ் வச்சு தான் சாட்னாவ் வச்சு தான் தெரியுது இந்த ரூட்டில் போகிறோன்னு. இன்னொன்று எனக்கு என்னென்னா போகும்போது ஓகே இது ஃபைன், ஆனால் ரிட்டர்ன் எப்படி வர போகிறோன்னு தான் ஒரு பயமாக இருக்குது. ரோட் கிளியரன்ஸ் இருந்தால் தான் நம்ம ஏதாச்சும் வண்டி ஸ்டக்குக்கு ஆயிடுச்சுன்னா எப்படி மக்களை கூப்பிட்றது என்ன பண்ணுறது எதுவுமே தெரில எனக்கு. பாருங்கள் கார்லாம் ஒரு சைடில் நிற்கிது. இந்த மாதிரி மாட்டிக்காமல் இருக்கணும். நம்ம இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஃபோக்ஸ்வேகன் நிற்கிது. ஸோ ரோடு சுத்தமாக தெரியல. அவர் உள்ளார ஒரு வேனே நிற்கிது. ஃபைனலாக வந்தாச்சு. உயிரை கையில் பிடிச்சிட்டு மக்கள்லாம் இருக்காங்க, அட்லீஸ்ட் மக்களை பார்க்க முடியுது. டூரிஸ்ட்லாம் இருக்காங்க, ரிஸ்க் எடுத்து நம்மள மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து பிங்க்வில்லே நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்துட்டுருக்காங்கண்ணா. ஸ்னோ ஸோ சாஃப்ட். ஸோ இங்கே தான் வந்து 2 டெக்டானிக் பிளேட்ஸு மீட் ஆகுது. ஒன்று வந்து அமெரிக்கன் டெக்டானிக் பிளேட்டோ, இன்னொன்று வந்து யூரேஷியன் டெக்டானிக் பிளேட்டோ மீட்டு பண்ணுற இடம் அது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரிட்ஜுக்கு ஒரு சைடில் இருக்கும்போது நீங்கள் ஒரு டெக்டானிக் பிளேட்லேயும் அடுத்த சைடில் இருக்கும்போது இன்னொரு டெக்டானிக் பிளேட்டில் இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம 2 டெக்டானிக் பிளேட்டுக்கு நடுவில் இருக்கோம். ஒரு சைடு வந்து அமெரிக்கனு, ஒரு சைடு யூரோப்பியன். ஸோ எங்கள் பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக எங்களை இழுத்துட்ருக்கா. ஓகே ஃபைன், நாங்கள் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் இந்த இடத்த ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமே கிளம்புறோம். எப்படி இருக்கு? ஒரு இந்த 7 மைல்ஸ்குள்ளார வந்து அமெரிக்கன் டெக்டானிக் பிளேட்ஸ் மீட் யூரேஷியன் டெக்டானிக் பிளேட்ஸ். எப்படி இருக்குல்ல? இங்கே 4 வீடுங்க இருக்கு. சின்ன வந்து அவளுக்கு பிடிக்கல, கோல்டாக வெளியில் நிற்கிறதுக்கு. இந்த அங்கே வர நம்ம கார் இடத்துல ஏதோ க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க எனக்கு சாவியை கொடுத்துறீங்களா? நாங்க ஓகே. பயங்கரமாக இருக்குது இந்த இடமே, சரியாக இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி 2 டெக்டானிக் பிளேட்ஸ்க்கு நடுவில் இருக்க நேஷ்னல் பார்க்கு. இங்கே தான் ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டு வைக்கிங்ஸ் காலத்துக்கு அப்புறமா இங்கே தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே நடந்துகிட்டே இருந்து தெரியாமல் போனீங்கன்னா அப்படியே இறங்கி டமால்னு கீழே போக வேண்டியதான். சொர்க்கமே என்றாலும் அப்படி தான். ஸோ பயங்கர சூப்பரான லொக்கேஷனு. ஃப்ளாஸஜா ஏதாவது 750 மீட்டர்ஸில் இருக்குது இந்த சைடு. இந்த ஊரில் வந்து சார்ஜ் சீக்கிரம் போயிடும் ஃபோன்லலாம். ஏன்னா வந்து கோல்டு, அவ்வளோ வெதர் ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால சார்ஜ் நிற்க மாட்டேங்குது.
எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். ஐஸ்லாண்டிக் தமிழன் ஆகிட்டேன். பயங்கரமாக இருக்குது. அடாடாடாடான்னு இருக்குது. 20 மினிட்ஸ் நடக்க சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே 10 நிமிஷம் நடந்துச்சு. இந்த நம்ம போட்டிருக்க ஜாக்கெட்டுக்கு கிளியராக தெரியும். அவங்க போனவங்க வந்து இங்கேருந்து இன்னொரு 15 நிமிஷம்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு 15 நிமிஷம் போகணுமா, போயிட்டு திருப்பி போகணுமான்னு எனக்கு யோசனையாக இருக்குது. பார்ப்போம், வேறு வழி இல்லை. இவ்வளோ தூரம் வந்துட்டு அதை பார்க்காம போகிறதா? ஏன்னா மைக் ஆஃப் ஆகிடுது, ஆஃப் இது. ஆனால் இது எல்லாமே ஆஃப் ஆகி வந்துட்டுருக்கு. இம்சையாக இருக்குது. இங்கே பாருங்க, தண்ணி உள்ளார ஓடிட்டு இருப்பாங்க. தண்ணி ஓடிட்டுருக்கு பாருங்க உள்ளார. அப்பா, நம்ம பாருங்கள், தெரியவே இல்லை. அதே மாதிரி லோ பேட்டரி ஆகிடுச்சு. ஸோ ஐ திங்க் தட் இதோட இதையும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நம்மளால் வந்து நிறைய வீடியோஸ் எடுக்க முடியாது. எங்கே போச்சுங்கன்னு தெரியலதுங்க. எவ்வளோ லேட்டாக வருதுங்க. போய் பார்த்தா தெரியுங்களா? நான் மறந்துட போகிறா. ஓ, இங்கே பேர் லைஃப் சேவிங் பெல்ட்லாம் வச்சுருக்காங்க. யாராவது தண்ணியில் விழுந்துட்டா சேவ் பண்ணுறது. இதெல்லாம் தண்ணியாக இருந்தது ஒரு காலத்தில். டேய் பாத்திரா, விழுந்துடாத. அதே மாதிரி ஃபோனே விட்டுறாத. எப்படி இருக்குது ரெனி? அப்படி இருக்கு. அப்படி இருக்கா? வாழ்க்கையில் இதெல்லாம் பார்க்கலன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு மைக் பக்கத்தில் இருந்து ரொம்ப சேடாக இருக்கும். எப்படின்னா எப்படி மைக் இல்லையே, ஒதுங்கி இருக்கேன். ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது, பிரகாசமாக இருக்குது. எல்லா வார்த்தைகளையும் சொல்லி கொடுங்க. பாருங்க, நான் இப்போ தான் கீழே விழுந்தேன். பயங்கரமாக விழுந்து கையெல்லாம் போச்சு. அப்படியே வலிக்கிட்டோம் மாலுன்னு போய் விழுந்தேன். சரியா? ஃபுல் லைஃப் பார்த்து முன்னாடி பார்த்து நடக்க. இது ஸ்பீக்கர் இல்லாமல், சரி மைக் இல்லாமல் எடுக்கிறோம். ஃபைனலாக வந்துட்டோம். எவ்வளோ தூரம் வந்துருக்கோம் பாருங்க. இவ்வளோ தூரம் வந்து வாட்டர் ஃபால் பார்த்தா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. வாட்டர் ஃபால். இந்த வாட்டர் ஃபாலை பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் வந்தோம்? 1 hour நடந்திருக்கும். இங்கே தான் இந்த வாட்டர் ஃபால்ஸு பாருங்கள். வாட்டர் ஃபால்ஸ் நல்லா அப்படியே ஃப்ரோஸ் ஆகிருக்கு. மைக்கில் சவுண்டாக பேசுகிறதுனால தான் வாட்டர் ஃபால் நல்லா ஃப்ரோசன் நிலமையில் இருக்குது. நாங்கள் வந்தது வந்து ஒரு மணி நேரம் வந்திருக்கோம். ஸோ 1 மணி நேரம் நடந்துட்டு வந்து இதை பார்த்துருக்கோம். இது வந்து என்னமோ படத்துக்கு கேமராவுக்கு போஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்குது. ஆனால் நடந்து வர்றது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப தூரம். அது பக்கத்துலேயே ஒரு கார் பார்க் இருக்குது. அதை பார்த்து அங்கே வந்துடுங்க, அதான் பெட்டர் உங்களுக்கு இந்த மாதிரி கிளைமேட்டில். இதே நீங்கள் சம்மரில் வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும், ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி இங்கே பாரு, இப்படி இருக்குல்ல. அது வரல எனக்கு. இதுதான் இது எப்பயும் ஜூம் நல்லா இருக்கும் பாருங்கள். வாட்டர் ஃபால்ஸ் வந்து அப்படியே ஐஸ், ஃபுல்லாக ஐஸ் ஆகிருக்கு. திருப்பி தண்ணியாக மாறும் சம்மரில். அப்புறம் இந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணி அப்படியே போய் அங்கே பாருங்கள், அங்கே உள்ளார தண்ணி தெரியுது பார்த்தீங்களா? அந்த ஃப்ளோ இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணியில் அந்த அடியில் இருக்குது. அதனால தான் இந்த ஏரியாவுக்கு உள்ளார அவங்களுக்கு நடக்க விட மாட்டாங்க. ஏன்னா வெளிலன்னு தெரியாது அவங்களுக்கு தண்ணி இருக்காது. இந்த சைடு ஃபுல்லாக பாறைகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே இது ஃபுல்லாக நாங்கள் இப்படி வந்திருக்கோம் இவ்வளோ தூரம். Water. It's water. எக்ஸாக்ட்லி இதே மாதிரி தான் விழுந்தேன் நான். இப்படி தான் வலிக்கி இப்படி கரெக்டாக வந்து பட்டில் விழுந்தேன். ஸோ வந்து இது சூப்பராக என்ன யாரோ கேப்சர் பண்ண மாதிரியே இருக்குது. இது ஸ்லோ மோஷனில் வந்து
இங்கே அராத்து குட்டி அவன் வந்து அதுலேயே எப்படி ஸ்லிப் ஆக முடியுதான்னு பார்க்குறான். அப்படியே ஸ்லிப் ஆகிட்டே வரலான்னு. It won't work because it's snow, it's not ice. அவனும் அப்படியே ஜாலியாக சறுக்கி சிக்கி வரலான்னு பார்க்குறான். அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. ஏய் என்ன இது இல்லைல்ல? ஏய் நார்தர்ன் லைட்ஸ். Oh my god, look. Do you see the green stuff? யா ஸ்கையை பாருங்க. என்ன அழகா இருக்கு. தேங்க்யூ.